Hello students, இப்போ நம்ம class 10 mathematicsல chapter 1 exercise 1.1ல 6th sum பார்க்கலாம் ஓகேங்களா 6th sumல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க let a equal to x belongs to w such that x less than 2 and b equal to x belongs to n such that 1 less than x less than or equal to 4 and c equal to 3, 5. Verify A cross B union C equal to A cross B intersection A cross C. இது நம்ம வெரிஃபை பண்ணணும் ஓகேங்களா சேமாக இருக்கா இல்லையான்னு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஏ செட் பி செட்டு சி செட்டு எல்லாமே வந்து எலமெண்ட்ஸாக கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே ஒரு கண்டிஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ அந்த கண்டிஷனை வந்து நம்ம எலமெண்ட்ஸாக மாற்றி ரைட் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஏ அப்படின்ற செட்டில் வந்து பார்த்தோம்னா இப்போ ஏ ஈக்குவல் டு ஸோ அந்த எக்ஸ் எப்படி இருக்கணும்னா 2 விட கம்மியாக இருக்கணும் ஓகேங்களா. எக்ஸ் எப்படி இருக்கணும்னா 2 விட கம்மியாக இருக்கணும். அப்போ 2 விட கம்மியாக இருக்கிற நம்பர் எது வரும் பார்த்தோன்னா 1. அடுத்த நம்பர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 0. ஏன் 0 வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏன்னா இங்கே ஹோல் நம்பர்னு கொடுத்துக்கிறாங்க. அப்போ ஹோல் நம்பர்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் நம்மளுக்கு 0, 1. 2 வந்து வராது ஏன்னா 2 விட கம்மியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு பின்ற செட்டில் நேச்சுரல் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நேச்சுரல் நம்பரில் நம்மளுக்கு என்ன தெரியும் 1, 2, 3லேருந்து சொல்லிடுறாங்க. இந்த எக்ஸ் எப்படி சொல்லியிருக்கிறாங்க 1 விட அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ 1 விட அதிகமாக இருக்கணும்னா என்ன நம்பர் வரும் பார்த்தோன்னா 2. நெக்ஸ்ட்டு நம்பர் வந்து 3. நெக்ஸ்ட் நம்பர் எதை விட கம்மியாக இருக்கணும்னா 4 விட கம்மியாக இருக்கணும். அண்ட் 4ம் எடுத்துக்கணும் ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்ததுனால 4ஐயும் சேர்ந்து எடுத்துக்கணும். அப்போ பி ஈக்குவல் டு 2, 3, 4. ஆல்ரெடி வந்து சி வந்து நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா 3, 5 அப்படின்ற எலமெண்ட்ஸாகவே கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ ஏன்ற செட்டு ரைட் பண்ணியாச்சு, பி ரைட் பண்ணியாச்சு, சி ரைட் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஃபஸ்ட்டு சம் தான் ப்ரூவ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம்மில் எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது பாருங்கள் ஏ கிராஸ் பி யூனியன் சி. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது ப்ரூவ் பண்ணிடலாம் பி யூனியன் சி. ஸோ பின்ற செட்டு என்ன இருக்குது பாருங்கள் 2, 3, 4 யூனியன் சின்ற செட்டு என்ன இருக்குது பாருங்கள் 3, 5 ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணி ரைட் பண்ணணும். இப்போ யூனியன்னா என்னென்னு தெரியும், ரெண்டுத்தையும் சேர்த்து ரைட் பண்ணணும். ரிப்பீட்டடாக வந்தால் விட்டுடணும் ஓகேங்களா. ஸோ ரிப்பீட்டடாக என்ன வருது பாரு 2, 3, 4. 3 வந்து ஆல்ரெடி ரிப்பீட்டடாக வந்திருக்கு ரைட் பண்ணக்கூடாது. அப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குதுன்னா 5 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பி யூனியன் சி. இந்த பி யூனியன் சியோட இப்போ எது கிராஸ் பண்ணோம்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி ஓகேங்களா. ஸோ இப்போ ஏன்ற செட்டு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் 0, 1 கிராஸ் பி யூனியன் சி என்ன இருக்குது பாருங்கள் 2, 3, 4, 5 ஓகேங்களா. ஸோ இப்போ இதை ரெண்டு செட்டையும் நம்ம கிராஸ் பண்ணி ரைட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இப்போ கிராஸ் பண்ணி ரைட் பண்ணால் என்னென்ன வரும் பாருங்கள். இப்போ 0 எடுத்து ஒரு எலமெண்ட்டோடு பேர் பண்ணணும் ஓகேங்களா. அப்போது 0, 2, 0, 3, 0, 4 அண்ட் 0, 5 ஓகேங்களா. 0 எடுத்து பேர் பண்ணி ரைட் பண்ணணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 1 எலமெண்ட்டை பேர் பண்ணி ரைட் பண்ணணும். அப்போ 1, 2, 1, 3, 1, 4 அண்ட் 1, 5 ஓகேங்களா. ஸோ இந்த செட்டு தான் நம்ம என்னென்னு ரைட் பண்ணிட்டோம் ஏ கிராஸ் பி யூனியன் சி எல்ஹெச்எஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா. ஸோ இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்குது பாருங்கள் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்குது கண்டுபிடிச்சாங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது பாருங்கள் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஏன்ற செட்டு என்ன இருக்குது பாருங்கள் 0, 1 கிராஸ் பின்ற செட்டு என்ன இருக்குது பாருங்கள் 2, 3, 4. ஸோ இப்போ இது ரெண்டு செட்டையும் கிராஸ் பண்ணி ரைட் பண்ணணும் ஓகேவா. கிராஸ் பண்ணி ரைட் பண்ண என்ன 0 வந்து எல்லாத்துலேயும் கிராஸ் பண்ணி ரைட் பண்ணலாமா. அப்போ 0, 2, 0, 3 அண்ட் 0, 4. நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது பாருங்கள் 1 எடுத்து எல்லா எலமெண்ட்டோடு பேர் பண்ணுங்கள் 1, 2, 1, 3 அண்ட் 1, 4. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஏ கிராஸ் பி. ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டு பின்னாடி ஏ கிராஸ் சி. ஸோ அப்போது ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏன்ற செட்டு என்னென்ன எலமெண்ட் இருக்குது பாருங்கள் 0, 1
கிராஸ் சின்ற செட்டில் என்ன இருக்குது பாருங்கள் 3,5 ஓகேங்களா. ஸோ இப்போ இதை பேர் பண்ணி ரைட் பண்ணலாம். இப்போ 0 வந்து 3யோட பேர் பண்ணால் 0,3, 0 வந்து 5ஓட பேர் பண்ணால் 0,5 நெக்ஸ்ட் 1 எலமெண்ட் 1,3 அண்ட் 1,5 ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த செட்டும் எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷன் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்பு. எதுக்கு, ஏ கிராஸ் பிக்கும் அண்ட் ஏ கிராஸ் சிக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்பை வந்து எழுதணும். ஓகேங்களா. ஸோ பொதுவாக என்னென்ன இருக்குது பாருங்கள். சரி இங்கே என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யூனியன் வந்து ரைட் பண்ணணும். ஓகேங்களா. ரெண்டுத்துக்கும் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ கண்டுபிடிச்சோம்னா யூனியன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து ரைட் பண்ணணும். சேர்த்து ரைட் பண்ணலாமா, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ சேர்த்து ரைட் பண்ணால் என்னென்ன எலமெண்ட் வரும் பாருங்கள், 0,2, நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து 0,3, நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து 0,4, 1,2, 1,3 அண்ட் 1,4 ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ரைட் பண்ணும்போது ரிப்பீட்டடாக எதனா வந்துச்சுன்னா விட்டுலாம். ஓகேவா. 0,3 வந்து ஆல்ரெடி ரைட் பண்ணிட்டோம். அண்ட் 0,5 வந்து ரைட் பண்ணிக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 0,5 வந்து இல்லை. அப்போ 0,5 வந்து ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 1,3 இருக்கா, எஸ் 1,3 வந்து இருக்குது. நெக்ஸ்ட் எந்த நம்பர் இல்லை, 1,5 இல்லை. ஸோ அப்போ 1,5 ஓகேங்களா. ஸோ இந்த செட்டு ரைட் பண்ணுறது. இப்போ இது ஈக்குவேஷனை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, ஃப்ரம் ஈக்குவேஷனில் 1 அண்ட் 2 வந்து ஆர்ஹெச்எஸ் சைட்ஸு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்ஹெச்எஸும் வந்து ஈக்குவலாக வரும். ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம், ஃப்ரம் 1 அண்ட் 2. இப்போது ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 கொஸ்டின் வந்து ரைட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் என்ன இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு, அது ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு A cross B union A cross C ஓகேங்களா. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைட் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 அப்படின்னு சொல்லி இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம். இதிலே வந்து பார்த்தோன்னா செகண்ட் கொஸ்டினும் இருக்குது. ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். என்ன கண்டுபிடிக்கணும்னா A cross B intersection C equal to A cross B intersection A cross C கண்டுபிடிக்கணும். இப்போ போன சம்மில் யூனியன் கண்டுபிடிச்சோம், இந்த சம்மில் வந்து இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு என்ன செட் ஆஃப் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சேம் அதே தான் வரும். A equal to 0,1, B equal to 2, 3,4 and C equal to 3,5. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் பாருங்கள், B intersection C. ஸோ இப்போ B intersection C equal to, ஸோ B இன்டர்செக்ட் எழுதிடலாமா, 2, 3, 4 இன்டர்செக்ஷன் சின்ற எலமெண்ட் என்ன இருக்குது பாருங்கள் 3,5. இப்போ இந்த ரெண்டு செட்டுக்குமே இன்டர்செக்ஷன்னா என்னென்னு தெரியும் நம்மளுக்கு, காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து ரைட் பண்ணணும்னு தெரியும். இப்போ காமனாக என்னென்ன இருக்குது பாருங்கள், இதில் 3 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ அப்போ அங்கே என்ன ரைட் பண்ணலாம், 3 மட்டும் ரைட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து B இன்டர்செக்ஷன் C. ஸோ இப்போ எல்ஹெச்எஸில் ரிமைனிங் வந்து A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C வந்து கண்டுபிடிக்கும். ஏன்ற செட் என்ன இருக்குது பாருங்கள் 0,1 கிராஸ் B இன்டர்செக்ஷன் C என்ன இருக்குது பாருங்கள், ஒரே ஒரு எலமெண்ட் வந்து 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு கிராஸ் பண்ணி ரைட் பண்ணலாம். கிராஸ் பண்ணி ரைட் பண்ணால் என்ன ரைட் பண்ண தெரியும், பேர் பண்ணி ரைட் பண்ணணும். அப்போ 0,3 பேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 1 வந்து 3யோட ரைட் பண்ணணும். அப்போ 1,3. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம், A கிராஸ் B யூனியன் C. ஓகேங்களா. ஸோ இப்போ ஆர்ஹெச்எஸ் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A கிராஸ் B. இப்போ ஏன்ற செட்டில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது பாருங்கள், 0,1 கிராஸ் Bன்ற எலமெண்ட் என்ன இருக்குது பாருங்கள் 2, 3, 4 ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம கிராஸ் பண்ணி ரைட் பண்ணணும். இப்போ கிராஸ்னால் என்னென்னு தெரியும் நம்மளுக்கு, பேர் பண்ணி ரைட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ பேர் பண்ணி ரைட் பண்ணலாமா. இப்போ பேர் பண்ணி ரைட் பண்ணால் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம், 0,2, 0,3 அண்ட் 0,4 ஓகேங்களா. 0 வந்து பேர் பண்ணி ரைட் பண்ணிட்டோம். அடுத்த நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது பாருங்கள் 1,2, 1,3 and 1,4 ஓகேங்களா.
ஸோ இதுதான் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஏ கிராஸ் பி. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், சேம் அதே மாதிரி ஏ கிராஸ் சி. ஏன்ற செட்டு ஆல்ரெடி என்ன இருக்குது, 0,1 கிராஸ் சின்ற செட்டில் என்ன இருக்குது பாருங்கள், 3,5. ஸோ இப்போ ஏ கிராஸ் சிக்கு வந்து பயன்படலாமா, அப்போ 0 எடுத்து பேர் பண்ணலாமா, அப்போ 0,3, 0,5, 1,3 அண்ட் 1,5. ஓகேங்களா. ஸோ இதை தான் வந்து ஏ கிராஸ் சி. இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சிக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்டர்செக்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷனாக நம்மளுக்கு என்னென்னு தெரியும், பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள். இப்போ பொதுவாக என்னென்ன இருக்குது பாருங்கள், 0,2 இருக்கா, 0,2 இல்லை, 0,3 இருக்கா, எஸ் இருக்குது, 0,3 இருக்குது அண்ட் 0,3 இருக்குது. நெக்ஸ்ட்டு 0,4 இருக்கா, 0,4 இல்லை, 1,2 இல்லை, 1,3 இருக்கா, எஸ் 1,3 வந்து இருக்குது, 1,4 இருக்கா, இல்லை, 1,5 இருக்கா, இல்லை. ஸோ அப்போ என்னென்ன பேர் மட்டும் இருக்குது பாருங்கள், 0,3 அண்ட் 1,3. ஓகேங்களா. இது ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லி எடுத்துக்கணும். ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1 அண்ட் 2ல் வந்து பாருங்கள், ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அண்ட் 2லேருந்து இப்போ ஆர்ஹெச்எஸ் சைடு ஈக்குவலாக இருந்தால் எல்ஹெச்எஸ் சைடுஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போது கொஸ்டின் என்ன ரைட் பண்ணிடலாம், ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஓகேங்களா, ஃபினிஷ் பண்ணிட்டோமா. இதே சம்ஸில் தேர்ட் ஒன்று பார்க்கலாம். ஓகேங்களா. தேர்ட் ஒன்று என்ன கொஸ்டின் அப்படி பார்த்தோன்னா, ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. ஸோ சேம் அதே செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் இப்போ தேர்ட் கொஸ்டின் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சலாம். அப்போ ஏ யூனியன் பி, ஏன்னா நம்ம எல்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணணும்ல. ஸோ அப்போ இதுக்கு வந்து ஏ யூனியன் பி. ஏ என்ன இருக்குது பாருங்கள், 0,1 யூனியன் பின்ற எலமெண்ட் என்ன இருக்குது பாருங்கள், 2,3,4. ஓகேங்களா. ஸோ இப்போது யூனியன்னா எல்லாமே சேர்த்து ரைட் பண்ணணும், ரிப்பீட்டடாக வரக்கூடாது. அப்போது 0,1, 2,3,4. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஏ யூனியன் பி. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஏ யூனியன் பியோட கிராஸ் சின்ற செட்டை வந்து கிராஸ் ரைட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி ரைட் பண்ணிக்கலாமா, 0,1, 2,3,4 கிராஸ் சின்ற செட்டு என்ன இருக்குது பாருங்கள், 3,5. ஓகேங்களா. இப்போ கிராஸ் பண்ணி ரைட் பண்ணலாம். இப்போ கிராஸ் ரைட் பண்ணலாம், ஒரு எலமெண்ட் ஒன்று பேர் பண்ணி ரைட் பண்ணலாமா. அப்போ 0 எடுத்து 3யோட பேர் பண்ணணும். அப்போது 0,3, 0,5, 0 எடுத்து பேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 1, 1,3, 1,5. நெக்ஸ்ட்டு 1 ஃபினிஷ் பண்ணிட்டோம். 2, 2,3, 2,5. நெக்ஸ்ட்டு 3 எலமெண்ட் வந்து 3,3, 3,5. நெக்ஸ்ட் எலமெண்ட் 4, 4,3, 4,5. ஓகேங்களா. ஸோ இப்போ இது ஈக்குவேஷன் என்ன எடுத்துக்கலாம், 1ன்னு எடுத்துக்கலாமா. இது ஏ யூனியன் பி கிராஸ் சி. இப்போ நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் சைடில் என்ன கண்டுபிடிக்கலாம், ஏ கிராஸ் சி. இப்போ ஏன்ற செட்டில் என்ன இருக்குது பாருங்கள், 0,1 கிராஸ் சி என்ன இருக்குது பாருங்கள், 3,5. ஓகேங்களா. ஸோ இப்போது இதை பேர் பண்ணி ரைட் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள், 0,3, 0,5, 1,3 அண்ட் 1,5. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஏ கிராஸ் சி. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம, பி கிராஸ் சி. இப்போ பின்ற செட் என்ன இருக்குது பாருங்கள், 2,3,4 கிராஸ் சின்ற செட் என்ன இருக்குது பாருங்கள், 3,5. இதுக்கு ரெண்டு கிராஸ் பண்ணி ரைட் பண்ணலாமா. இப்போ ஒரு நம்பர் ஒரு பேர் பண்ணி ரைட் பண்ணலாமா. இப்போ என்ன வரும் பாருங்கள், 2,3 அண்ட் 2,5. 2 வந்து பேர் பண்ணி ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து 3,3 அண்ட் 3,5, நெக்ஸ்ட்டு 4, 4,3, 4,5. ஓகேங்களா. ஸோ இந்த செட்டு தான் வந்து பி கிராஸ் சி. ஸோ இப்போது நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்தது பி கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஏ கிராஸ் சியும் பி கிராஸ் சியும் யூனியன் பண்ணி ரைட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன வர பாருங்கள், ஏ கிராஸ் சி யூனியன் பி
கிராஸ் சி. ஓகேங்களா? இப்போ பேர் பண்ணி ரைட் பண்ணால் ஃபஸ்ட்டு இது எலமெண்ட் என்னென்ன இருக்குதோ அதை எழுதிடலாம். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சியில் இப்போ என்ன இருக்குது பாருங்கள், 0,3 0,5 1,3 அண்ட் 1,5 இப்போ ரிப்பீட்டடாக வந்தால் விட்டுடலாம், இல்லைனா அந்த நம்பரை ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பி கிராஸ் சியில் வந்து 2,3 இருக்கா? இல்லை. அப்போ 2,3. நெக்ஸ்ட்டு 2,5 வந்து இல்லை, எழுதிக்கலாமா? 3,3 இருக்கா பாருங்கள், 3,3 வந்து இல்லை. நெக்ஸ்ட்டு 3,5 4,3 4,5. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ பாருங்கள், இந்த எலமெண்ட்டும் ஆர்ஹெச்எஸ்லேயும் இதையும் எல்லா எலமெண்ட்டும் சேமாக இருக்குது. இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள், 2 4 6 8 10 2 4 6 8 10 அப்போ சேமாக இருக்குது. அப்போ இதுலேருந்து ஃப்ரம் 1 அண்ட் 2ல் வந்து நம்ம ரெண்டு பக்கம் ப்ரூவ் பண்ணியாச்சு ஈக்குவல்னு. அப்போ கொஸ்டின் ரைட் பண்ணலாமா? என்ன இருக்குது பாருங்கள், ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். வேறு எந்த யூனிட்லையாவது டவுட் இருந்தால் கேளுங்க, அந்த யூனிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா? சரண் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.